السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவியினால் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நம்மெல்லோரையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய நம்முடைய உரையின் தலைப்பு மறக்கப்படாத பிரார்த்தனைகள், துஆக்கள். அது அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கிற பொழுது நிச்சயமாக அது மறுக்கப்படுவதில்லை என்பதுதான் அடிப்படை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, என்னுடைய அடியார்கள் வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன். என்னுடைய அடியார்கள் வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் நபியே உங்களிடம் என்னை பற்றி கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் மிக சமீபமாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், அழைக்கக்கூடியவருடைய அழைப்புக்கு, பிரார்த்தனைக்கு, துஆவுக்கு நான் விடையளிக்கிறேன் என்பதாகவும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். அல்லாஹுடைய வாக்குறுதி, வாதா, எந்த அடியான் அல்லாஹ்விடம் துஆ கேட்டாலும் பிரார்த்தித்தாலும் அல்லாஹு தஆலா அதற்கு விடை கொடுப்பான், அதற்கு அல்லாஹு தஆலா பதிலளிப்பான். இந்த அடிப்படை புரிதல் நாம் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த நிலையில் ஒரு முஃமின் துஆ கேட்டாலும் அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் துஆ கேட்பதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். துஆவுக்கு அல்லாஹு தஆலா உடனடியாகவோ தாமதமாகவோ வேறு வழிகளிலோ அவனுக்கு தேவையான முறையிலோ அல்லாஹ் எப்படியோ அதற்கு விடை கொடுப்பான் என்பதுதான் குர்ஆன் ஹதீஸினுடைய மிக சுருக்கமான சாறு. அந்த அடிப்படை புரிதல் நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டும். ஒரு அடியான் கேட்கிற பிரார்த்தனை அல்லாஹு தஆலா ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டான். அல்லாஹு தஆலா வெட்கமுடையவன், அவன் சங்கையானவன். ஒரு அடியான் கையை உயர்த்தி அல்லாஹ்விடம் கேட்கிற பொழுது அந்த கையை வெறுமையாக விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா வெட்கப்படக்கூடியவன், அவனுக்கு வெட்கம் உண்டு. அல்லாஹு தஆலா வெட்கப்படுகிற ஒரு இடம்தான் அல்லாஹ்வின் பால் ஒரு அடியான் கையை உயர்த்தி அந்த அடியானை வெறுமையாக அப்படியே விட்டு விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். எனவே நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஏந்தப்பட்ட கரங்களை ஒரு பொழுதும் அல்லாஹ் வெறுமையாக விடப்போவதில்லை, விட்டு விடப்போவதில்லை. அது என்றைக்காவது ஒரு நாள் அல்லது நாம் அறியாத வகையில் அல்லது மறுமையில் எப்படியோ அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான், அங்கீகரிப்பான், அதற்கு பதிலளிப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த புரிதலோடு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அடிப்படையான சில அம்சங்களை பிரார்த்தனைகளுக்கு சொன்னார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ்களில் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிற பொழுது சில அடிப்படையை சொன்னார்கள். சில சந்தர்ப்பங்களில் அடியானுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். சில நேரங்களில் ஒரு அடியான் கேட்கிற துஆவை அல்லாஹு தஆலா அங்கீகரித்துக் கொள்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். சில சூழ்நிலைகளில் அல்லாஹ் உடனே அதற்கு பதில் அளிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல செய்திகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா என்னிடம் துஆ கேளுங்கள் என்று கேட்கிற மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். வேறு நாட்களில் நாம் அதை அடையாவிட்டாலும் இந்த ரமலானுடைய காலத்தில் அதை அடைந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் கேட்கிற துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அது எந்த நேரம்? அல்லாஹு தஆலா
மூன்றில் இரவை மூன்றா பிரித்து மூன்ற கடைசி பகுதியில் அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி வருகிறான். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், புகாரில் வரக்கூடியது. அடிவானுக்கு இறங்கி வந்த அல்லாஹு தாலா கேட்கிறான், நீங்கள் கேளுங்கள், நான் விடையளிக்கிறேன். நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நான் மன்னிப்பு தருகிறேன். நீங்கள் என்னிடம் எதையாவது தேவைகளை கேளுங்கள், நான் அந்த தேவைகளை நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இந்த மூன்றையும் சொல்லி அல்லாஹ் அழைக்கிறான். அப்போ அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்வார்கள், யார் இந்த நேரத்தில் அல்லாஹுவை சந்திக்கிறாரோ, அல்லாஹுவிடம் பேசுகிறாரோ, அல்லாஹுவிடம் ஒன்றை முறைப்பாடு செய்கிறாரோ, அவருக்கு அல்லாஹு தாலா நிச்சயமாக பதிலளிப்பான் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து ஹதீஸுரை அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்போ எனவே முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ் எங்களோட பிரார்த்தனை அங்கீகரிப்பான். அதிலும் குறிப்பாக அல்லாஹு தாலா துஆக்களை மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிற, உடனே அங்கீகரிக்கிற இடங்களை அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் மிக முதன்மையானது, சிரேஷ்டமானது இந்த நேரத்தில், இரவில், நடுநிசியில் அல்லது சஹருடைய வேளையில் அல்லது அதற்கு முன்னால் உள்ள நேரங்களில் நாம் கேட்கிற பிரார்த்தனைகளை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அந்த நேரத்திலே நல்லடியார்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், நல்லடியார்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள், நல்ல மனிதர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்பார்கள். தொழுகையில், ருக்குவிலும், சுஜூதிலும் அவர்களுடைய அந்த நேரத்தை அவர்கள் கழிப்பார்கள். அப்போ எனவே அந்த நேரத்தில் நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். முதலாவது விடயம், ரமலானுடைய காலத்தில் அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குது. சஹருக்கு நாங்கள் எழும்பிய உடனே, சஹருடைய வேலைக்கு சாப்பிடுவதற்காக எழும்பின உடனே நாங்கள் 2 ரக்காத் தொழுது கொள்ளலாம். அந்த நேரத்தில் துஆ கேட்கலாம். அறிஞர்கள் சொல்லுவார்கள், நல்லடியார்கள் அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்கள் சஹருடைய வேளையில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அப்போ சஹருடைய வேளையில் இஸ்திக்ஃபார் செய்கிறண்டா, சஹருடைய வேளையில் சாப்பிடுவது ஒரு அமல், இஸ்திக்ஃபார் செய்வது ஒரு அமல். சாப்பிடுகிறது உடலுக்கான அமல், இஸ்திக்ஃபார் செய்வது உள்ளத்துக்கான அமல். மோமீன்கள் 2 வகையான சஹரையும் செய்வாங்க. உடலுக்கான சஹரையும் செய்வாங்க, ஆன்மாவுக்கான சஹரையும் செய்வாங்க. 2ஐயும் செஞ்சால் அவருடைய உடல் உறுதியாக இருப்பது போல உள்ளம் பக்குவமாக இருக்கும். சஹர் வேளையில் 2ஐயும் செய்யணும். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள் சஹர் வேளையிலே. கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அதே மாதிரி தான் வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் என்றும் அல்லாஹ் சொல்றான். நல்லடியார்கள், அறிவுள்ளவர்கள், நல்ல மக்கள், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்கள் சஹருடைய வேளையிலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள். எனவே நாம் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிற பொழுது, யா அல்லாஹ் எனக்கு தேவையானதை தா என்றும் கேட்கணும், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்றும் கேட்கணும், சொர்க்கத்தையும் கேட்கணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பும் தேடணும். இது துஆ கேட்பதினுடைய மிகப்பெரிய ஒரு அடிப்படை. எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வை துஆ கேட்க ஆரம்பித்தாலும் அவன் அல்லாஹ்வை அதிகமாக புகழ வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும், அவனுடைய தேவைகளை அதன் பின்னால் கேட்க வேண்டும். அப்ப இந்த நேரத்தில் அல்லாஹ் இறங்கி வார, அடிவானத்துக்கு இறங்கி வார வேளையில் அது எப்படி வாரான், எந்த நிலையில் இருக்கிறான் என்பதெல்லாம் அது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்வோம், அப்படியே நம்புவோம், அவ்வளவுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த வேளையில் பிரார்த்தனைகள் மறுக்கப்படாது. 2வது, பொதுவாக ஒரு மனிதன் சுஜூதில் கேட்கிற பிரார்த்தனை, சுஜூதில் கேட்கிற பிரார்த்தனை அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ரப் மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜித் ஃபஅக்ஸிரு ஃபீஹி துஆ ஃபகமினுன் அன் யுஸ்தஜாப லகும். அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக ஒரு அடியான் இருக்கிற சந்தர்ப்பம் சுஜூத், சுஜூதுடைய சந்தர்ப்பம். சொல்லிப்போடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சுஜூதில் நீங்கள் துஆக்களை அதிகப்படுத்துங்கள், உங்கள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்பட மிக தகுதி வாய்ந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹான செய்தி. அப்ப அல்லாஹ் நெருக்கமாக, அல்லாஹு தஆலா அடிவானுக்கு வார நேரம் நாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இடம் சுஜூதில் இருந்து துஆ கேட்பது என்பது இன்னும் அல்லாஹ்விடம் எங்களை நெருக்கி வைக்கும். அல்லாஹ்விடம் எங்கள் தேவைகளை முறையிடும் பொழுது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 2வது, சுஜூதில் எப்பயும் கேட்கலாம், சுஜூதுடைய வேளையில் நாம் துஆ கேட்கலாம், உண்டு. 2வது, சுஜூதுடைய வேளையில் எல்லா மொழிகளிலும் கேட்கலாம், எந்த மொழியில் வேண்டாலும் கேட்கலாம், அரபில் மட்டுமல்ல. சிலர் சொல்லி கொடுப்பாங்க அரபில் கேட்டால் தொழுகை பாத்தில் ஆயிரும், அப்படி கிடையாது. நீங்கள் ஃபக்திரு ஃபீ துஆன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஆவை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னாங்க.
அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னால் நீங்க அதிகமாக கேளுங்கள். அப்ப எனவே ஃபர்லான தொழுகைகளில் அறிஞர்கள் சொல்லும் பொழுது ஃபர்லான தொழுகை குறிப்பிட்ட ஓதல்களோடு தொடர்பட்டது என்பதனால் அதுல கேட்கக்கூடாது என்பதல்ல, அதைவிட சுன்னத்தான தொழுகைகளில் கேட்பது சிறந்தது. நாம் தொழுது நீண்ட நேரம் துவா கேட்கலாம். வீட்டில் தொழுகிறீங்களா, நீண்ட நேரம் துவா கேளுங்க சுஜூதுல. தமிழ்ல தெரியுமா, தமிழ்ல கேளுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, அதுல கேளுங்க. உங்களுக்கு சிங்களம் தெரியுமா, அதுல கேளுங்க. அல்லாஹ்விடம் நீங்கள் துவா கேட்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஃபக்ஸிரு ஃபீ துஆ, துஆவை அதிகப்படுத்துங்கள். மனசால நினைக்க சொல்லுவாங்க. மனசால நினைக்கிறது என்பது அங்க கிடையாது, கேட்க வேண்டும், வாயால கேட்கணும். சுஜூதுல கேளுங்க, அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். அந்த சுஜூத் இந்த கியாமுல் லைல் இருந்தாலும் சரி, அல்லது நீங்க தனியா தொழுகிற தொழுகையில் இருந்தாலும் சரி, முன்பின் சுன்னத்துக்கள் இருந்தாலும் சரி, துஹா தொழுகையில் இருந்தாலும் சரி, வித்ர் தொழுகையில் இருந்தாலும் சரி, இஸ்திகாராவுடைய தொழுகையா இருந்தாலும், எந்த சுன்னத்தான தொழுகையா இருந்தாலும் நீங்கள் துவா கேட்கலாம். எந்த மாற்று கருத்தும் அதிலே கிடையாது. சுஜூதில் தொழுகையில் துவா கேட்க வேண்டும். சிலர் என்ன செய்வாங்கண்டா, சுஜூதுல துவா கேட்டா கபூல் ஆகும், சுஜூதுல துவா கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று இவங்க சொல்லி கொடுப்பாங்க. நீங்க சுஜூதுல தொழுகையில தமிழால கேட்டுறாதீங்க, அரபு அல்லாத மொழிகளை பயன்படுத்திடாதீங்க. அப்படி பயன்படுத்தினா தொழுகை பாத்திலாயிரும் என்று சொல்லி கொடுத்ததனால் சுஜூது தொழுகை முடிஞ்ச உடனே சுஜூதுக்கு போய் துவா கேட்குறாங்க. நான் அங்கேயும் ஒரு சிலரை பார்த்தேனா தெரியாம செஞ்சிருப்பாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே சுஜூதுக்கு போறாங்க, சுஜூதுக்கு போய் துவா கேட்குறாங்க. இப்படி ஒரு சுஜூத் கிடையாது. இது பிதா, இது பிதாத், இது கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையில் கிடையாது. சுஜூத் எங்க சுஜூத், தொழுகையில் உள்ள சுஜூத் தான். சுஜூத்ன்றா என்ன, தொழுகையில் உள்ள சுஜூதுல துவா கேட்கிறது. இப்படி துவாவுக்காக வேண்டி ஒரு சுஜூத் கிடையாது. அல்லாஹ்வுக்கு நீங்க நெருக்கமா இருக்கிற சுஜூத்னா தொழுகையில் இருக்கிற சுஜூத் தான். சும்மா ஓடி ஓடி வந்து சுஜூதுல விழுவுறது அல்ல. ரசூலுல்லாஹ் சுஜூத அதிகப்படுத்துங்கன்னு சொன்ன ஹதீஸ் எல்லாம் சுஜூத சும்மா வந்து செய்யறது அல்ல. நீங்க நஃபிலான தொழுகை தொழுங்கன்னு அர்த்தம். அது நஃபிலான தொழுகை தொழும்போது சுஜூத் அதிகப்படுத்துங்க. தொழுகைக்குள்ளதான் சுஜூதை தவிர நீங்க துஆவுக்கென்று ஒரு சுஜூத் கிடையாது. துஆவுக்கென்று ஒரு சுஜூத் கிடையாது. அப்படி செய்வது அது நபிகளாருடைய வழிமுறை அல்ல. சும்மா அது அனுமதின்னு வச்சுக் கொள்ளுங்களேன். தொழுக முடிஞ்ச எல்லாம் நெத்திய சுஜூதில் வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இந்த துஆ எல்லாம் யார் ஓதுறது? அப்ப எனவே இது கூடாது, அப்படி துஆ கேட்க கூடாது. ஆனால் தொழுகையில கேட்கலாம், தொழுகையில தாராளமாக நாம் கேட்கலாம். தொழுகை அல்லாத, தொழுகை முடிஞ்ச உடனே நெத்தியை வச்சு துஆ கேட்பது என்பது மார்க்கத்தில் கிடையாது. அது ஒரு பிதஅத்தான வழிமுறை, அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப இரண்டாவது, சுஜூதுடைய வேளையில் நாம் கேட்கிற பிரார்த்தனைகள் அல்லாஹு தஆலா அதை மறுப்பதில்லை, அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்கிறான். இரண்டாவது. மூன்றாவது, இதெல்லாம் தனியான தலைப்புகள், சுருக்கமா சொல்லிட்டு போறேன். மூன்றாவது, அத்தஹியாத் ஓதி ஸலவாத் ஓதிய பின்னால் நீங்க வேண்டிய துஆவை கேட்டுக்கொள்ளலாம். சுன்னத்தான தொழுகையிலும் சரி, ஃபர்லான தொழுகையிலையும் சரி. ஆனால் சிறந்தது சுன்னத்தில் கேட்கிறது தான். ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஃபர்ல் முடியும், சுன்னத்து நம்ம நினைச்ச மாதிரி என்ன செய்யலாம், தொழலாம். அப்போ நீட்டிக்கொள்ளலாம். சில பொழுது அத்தஹியாத் நீட்டமாக இருக்கும், அது நிறைய பேருக்கு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தஹியாத் முடிஞ்சு ஸலவாத் ஓதிய பின்னால் ஃபல்யக்தர் மினல் மஸ்அலதி மா ஷா, அவர் வேண்டிய பிரார்த்தனையை அவர் கேட்கட்டும், தெரிவு செய்யட்டும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாங்கள் அத்தஹியாத் முடிஞ்சு வேண்டிய துஆவை கேட்டுக்கொள்ளலாம், எந்த மொழியிலையும் கேட்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அத்தஹியாத்தினுடைய கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க துஆ கேளுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். நீங்க விரும்பியதை கேளுங்க. உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ, மறுமைக்காக என்ன தேவையோ அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதற்கு விடையளிப்பான். ஒரு மனிதன் தொழுகையிலே அல்லாஹ்வோடு உரையாடுகிறான், அல்லாஹ்வோடு பேசுகிறான், அல்லாஹ்விடம் நெருங்கி இருக்கிறான், அல்லாஹ்விடம் தனது தேவைகளை அவன் சொல்கிற பொழுது அல்லாஹ் அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான். எனவே நாம் இந்த ஒரு நிலையை மறந்து விடக்கூடாது. சுஜூதில் கேட்கிற மாதிரி அத்தஹியாத் இருப்புல நாம் கடைசியில அதிகமாக பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்பதை நாம் ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மூன்றாவது. நாலாவது, அன்புக்குரிய சகோதரிகளே, பொதுவாக இரவையில் துஆ கேட்பது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த துஆ எந்த நேரம் என்று தெரியாது. இரவையில் ஒரு முஃமினுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இரவையில் எந்த நேரத்தில் ஒரு மனிதன் எழும்பினாலும் அவன் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இதையும் நாம் உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரிகளே, வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் மோமீனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மனிதனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறது வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில்.
அது எந்த நேரம் என்பதில் கருத்து முரண்பாடு இருக்கிறது. சில அறிஞர்கள் இமாம் மிம்பர்ல ஏறினதிலிருந்து தொழுக முடிகிற வரைக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சில செய்திகளும் இருக்கு. இமாம் மிம்பர்ல ஏறினத்துல இருந்து கேட்கப்படுற துவா இடையில கேட்கலாம், அல்லது இமாம் உட்கார்ந்த பிறகு கேட்கலாம் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்வார்கள். ஆனால் இருக்கிற செய்திகளில் பலமானது அசருக்கு பிறகு மகரிபுக்கு முன்னால கேட்கிற துவா தான் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் பலமானது. வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு பல சலஃபு சாலிஹீன்கள் தாபிஈன்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள் ஹதீஸ்ல இருந்து விளக்கமாக. அப்ப வெள்ளிக்கிழமை நாம் அசருக்கு பிறகு நாம் எந்த நேரம் என்று சரியாக தெரியாது, இத்தனை மணி என்று தெரியாது. அசருக்கு பிறகு என்று ஹதீஸ் வாரதுனால மகரிபுக்கு முன்னால ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் 3 பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது அல்லாஹ்விடம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். ஸலாசு தஅவாத் முஸ்தஜாபாத் லா ஷக்க ஃபீஹின்ன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் 3 பிரார்த்தனைகள் அது அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். ஒன்று தாவத்துல் முசாஃபிர், பிரயாணியுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இது சஹீஹான ஹதீஸ். எல்லாமே நீங்க பிரயாணம் செய்றீங்கண்டா அந்த நேரத்தில் நீங்க துஆ கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னைக்கு பிரயாணம் போனா பாட்டை போட்டுக்கிட்டு போறாங்க, அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர. அது பாட்டு போட்டுட்டு தேவையில்லாத பேச்சுக்களை பேசிட்டு அந்த நேரத்தில் அவங்களோட துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாங்கள் நினைச்சா எவ்வளோ துஆ கேட்போம். நாங்கள் காரில் போனாலும் சரி, வாகனத்தில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, வேனில் போனாலும் சரி, பிரயாணம் போனால் பிரயாணியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். பிரயாணியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாம் மனசுக்குள்ளால துஆ கேட்டுக்கொண்டே போகலாம். யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, யா அல்லாஹ் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிதா அல்லாஹ். ஒரு தேவைக்கு நீங்க போறீங்க, போற வரைக்கும் யா அல்லாஹ் என்ற தேவையை நிறைவேற்றித்தா என்றால் பிரயாணியுடைய துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எனவே பிரயாணியாக இருக்கிற ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிற பொழுது அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அதே மாதிரி தஅவத்துல் மத்லூம், அநியாயம் இழைக்கப்பட்டவன் அல்லாஹ்விடம் கையேந்தினால் அல்லாஹ் அதற்கு பதில் கொடுப்பான். அது யாராக இருந்தாலும் சரி, அநியாயம் இழைக்கப்பட்டவன் பாவியாக இருந்தாலும் சரி, உடனே அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லுவான். அநியாயம் செய்வதை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இத்தகி தஅவத்துல் மத்லூம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அது யாராயிருந்தாலும் சரி, அவன் கையேந்தினால் அல்லாஹ் உடனே கொடுப்பான். நீங்க யாரின் மூலமாக அநீதி இழைக்கப்பட்டு மன்னிச்சிங்கன்னா அது சிறந்தது. அதுக்கு கூலி அல்லாஹ்விடத்துல அதுக்கு இல்லையே இல்லை, அளவு கடந்த கூலி கிடைக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது கேட்டுவிட்டால் யார் அநியாயம் செய்தாரோ அல்லாஹ் அவரை பிடிப்பான். அநியாயம் இழைக்கிறதா பேச்சால இல்லாத ஒன்றை சொல்லி அவதூறு பரப்புறது, அல்லது அவருடைய சொத்தை சூறையாடுறது, அல்லது பொருளாதாரத்தில் கை வைக்கிறது, அல்லது அவரை ஏமாத்துறது, அவருடைய மானத்தில் கையை வைக்கிறது, அவரில் இருக்கக்கூடிய அந்தஸ்தை குறைப்பதற்காக சதிமுயற்சி செய்வது, இதே மாதிரி என்னென்ன முறையிலெல்லாம் அநியாயம் செய்யப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அப்ப நாங்க இதுல இந்த 2 விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். ஒன்று, நாம் யாருக்கும் அநியாயம் செய்து விடக்கூடாது. நாங்க அநியாயம் செய்து விடக்கூடாது. அநியாயம் இழைக்கப்பட்டால் அந்த மனிதன் பிரார்த்தித்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்ப எனவே நாம் யாருக்கும் அநியாயம் செய்து விடக்கூடாது. எங்களோட வார்த்தைகள் அது கவனம், எங்களோட சொல் அது கவனம், எங்களோட நடத்தைகள் அது கவனம். எங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் பேணுதல், பக்குவம் இருக்க வேண்டும். பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு மனிதனை நீங்க எந்த தப்பும் செய்யாம அவரை குற்றவாளியாக 10 பேர் சென்று ஆக்கினாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் செய்தது அநியாயமாக இருந்தால் அவர் கையேந்தினால் ஒருவருக்காக 50 பேரையும் அல்லாஹ் தண்டிப்பான், ஒருவருக்காக 100 பேரையும் அல்லாஹ் தண்டிப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லான் கப்பலை கட்டுங்கண்டு. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய யோசனை என்ன? இப்ப இந்த பாலைவனத்துல இந்த பூமியில கப்பலை கட்டி எங்க கடல் ஈகுது, அவங்க அப்படி யோசிக்கல. ஆனா மனிதன் புத்தி எப்படி வரும்? இதுக்குள்ள கப்பலை கட்டி எங்க கொண்டு போறதுக்கு. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கப்பலை செய்ய சொல்றான். அந்த நேரத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது, இந்த நூஹுக்காக முழு உம்மத்தையும் அல்லாஹ் தண்ணீர்ல அப்படியே மூழ்கடிக்க போறான்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப எனவே அந்த ஒரு மனிதருக்காக அவர் செய்து அல்லாஹ்வுடைய முறைப்பாடு செய்து அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அல்லாஹ் தீர்மானித்து நான் செய்கிறான். ஆனால் அதுக்கு காரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தெரியாது, எனக்காக இந்த உம்மத்தை முழு உலகத்தையும்
கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள மூழ்கடிக்க போறான்னு அவருக்கு தெரியாது. ஆனா அவருடைய எங்களுடைய யோசனை என்ன? இந்த பூமியில, வறண்ட பூமியில கப்பலை கட்டி எங்க தண்ணி வரப்போகுது, எங்க கடலுக்கு எப்படி இதை கொண்டு போறன்னு யோசனை வரும். எனவே நாம் நினைத்து விடக்கூடாது, நாம் எந்த நிலையில் இருந்தாலும், பலவீனமான நிலையில் இருந்தாலும் சரி, யாரும் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை என்று இருந்தாலும் அல்லாஹ் இப்படிப்பட்ட பலவீனர்களை பொறுப்பெடுத்துக் கொள்வான். அவர்கிட்ட எந்த பலமும் இல்லை, அவர்கிட்ட அரசியல் பலமோ அல்லது எந்த அதிகாரமோ செல்வாக்கோ எதுவுமே கிடையாது. ஆனா அல்லாஹ்வை மட்டும் நம்பி இருக்கிறாங்களே, இவர்களுடைய விடயத்தில் நாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தால் எந்த வழியில் தண்டிக்கப்படுவோம் என்பது தெரியாது. எனவே அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள், தாவத்துல் மதுலூம், அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அநியாயம் செய்வதை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அநியாயம் செய்யப்பட்டவருடைய பிரார்த்தனை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அவர்கள் கேட்டால் அது பதிலளிக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தது ஹதீஸினுடைய சுருக்கத்தை சொல்லிட்டு போறேன். நேரத்தில் சுருக்கத்தை கருத்தில் கொண்டு எல்லாம் ஆதாரபூர்வமான சஹீஹான செய்திகள். தாவத்துல் வாலித் லி வலதிஹி, இன்னொரு அறிவிப்பில் ஒரு தாவத்துல் வாலித் அலா வலதிஹி, ரெண்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு தந்தை பிள்ளைக்காக கேட்கிற துவா, ஒரு தந்தை பிள்ளைக்காக கேட்கிற துவா, ஒரு தந்தை பிள்ளைக்கு எதிராக கேட்கிற துவா, ரெண்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். எப்படி? பாப்பா உம்மா, தந்தை என்றா வாலித் என்றா உம்மா வந்துருவாங்க. தாய் தந்தை பிள்ளைக்காக துவா கேட்டால், யா அல்லாஹ் அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், நல்ல முறையில் இருக்கணும் சொல்லி தாய் தந்தை துவா கேட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்கு துவா செய்கிற பழக்கத்தை உருவாகி கொள்ள வேண்டும். எந்த நிலை வந்தாலும் பிள்ளைகளுக்கு பதுவா செய்து விடக்கூடாது, அவர்களுக்கு எதிராக பிரார்த்தித்து விடக்கூடாது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அப்ப நாம் எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளை அறிவாளியாக்கு. ஏன்னா தாய் தந்தையர்களுடைய பிரார்த்தனை தான் உலகத்தில் தோன்றிய மிகப்பெரிய அறிஞர்களை உருவாக்கியது. எத்தனை அறிஞர்களை நீங்க சந்தித்தாலும் அவர்களிடம் கேட்டால் இரகசியம் தாய் தந்தையினுடைய பிரார்த்தனை. தாய் தந்தையினுடைய பிரார்த்தனையினால் தான் பிள்ளைகள் செழிப்பாக நல்ல முறையில் இந்த உலகத்திலே வாழ முடியும், வாழ்கிறார்கள். தாய் தந்தையினுடைய உள்ளத்தை குளிரச் செய்து அவர்களுடைய பிரார்த்தனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும், எந்த அந்தஸ்து இருந்தாலும், எந்த இடத்துக்கு போனாலும் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அவர்கள் பிரார்த்தனையை பெற்றுக்கொண்டால் உங்களுடைய உயர்ச்சியும் வளர்ச்சியும் நீடித்து நிலைத்து நிற்கும். இல்லை என்றால் பட்டம் ஒன்று விடுற மாதிரி தான். அந்த நூல் கையில யார கையில் இருக்குது, அவர் இப்ப உயர்ந்து பட்டம் பறக்கும். பட்டம் நினைச்சிடக்கூட நான் உயர்ந்து பறக்கிறேன், கையில் இருக்கிறவர் நூலை விட்டார்னா எங்க போகும்? அட்ரஸ் இல்லாமல் போயிடும். இது மாதிரி தான் தாய் தந்தையர்கள். நாம் எங்க பறந்தாலும் எங்க போனாலும் அவர்களுடைய கையில தான் நூல் இருக்குது. அவர்கள் எங்களுக்கு எதிராக பிரார்த்தித்தால் அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்ப எனவே நாம் தாய் தந்தையர்கள் இந்த இடத்துல கவனமா இருக்கணும். என்ற பிள்ளை என்ன செஞ்சாலும் என்ற பிள்ளைக்கு நான் பதுவா செஞ்சு விடக்கூடாது. ஏனென்றால் என்ற பிள்ளை கண் முன்னால் அநியாயமாக சீரழிவதை என்னால் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் எந்த ஒரு கட்டத்திலையும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக துவா செய்து விடக்கூடாது. இது அடிப்படையாக எடுத்துக்கொள்ளுங்க, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதே மாதிரி எல்லா நிலைகளிலும் நமக்கு துவா கேட்கிற மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் துவா கேட்கணும். யா அல்லாஹ் என்ற பிள்ளைக்கு செழிப்பான எதிர்காலத்தை கூடிய அல்லாஹ், என் பிள்ளை நல்ல தக்வா உள்ள பிள்ளையாக்கிய அல்லாஹ், என்னுடைய பிள்ளை நல்ல ஈமான் உள்ள பிள்ளையாக ஆக்கிய அல்லாஹ், என்னுடைய பிள்ளை நல்ல இஹ்லாஸ் உள்ள பிள்ளையாக ஆக்கிய அல்லாஹ், என்னுடைய பிள்ளைய குர்ஆனை நேசிக்கக்கூடிய, குர்ஆனோடு வாழுகிற, குர்ஆனை வாழ வைக்கிற, குர்ஆனுடைய போதனையின்படி வாழுகிற ஒரு பிள்ளையாக ஆக்கிய அல்லாஹ். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, நல்லடியார்கள் நல்ல மக்களுக்கு தலைவனாக ஆக்கு என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த அளவு எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அதே மாதிரி தந்தை பிள்ளைக்கு கேட்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி தான் நோன்பாளியினுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். நோன்பாளி அவர் கேட்கிற துவா, நோம்பு பிடிச்சதுல இருந்து நோம்பு துறக்கிற வரைக்கும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். நோம்பு துறக்கிற வேளையில என்றும் செய்தி வருகிறது, அதுல சின்ன பலவீனம் இருக்குது. ஆனால் நோம்பாளி நோம்பு துறக்கிற வரைக்கும் என்று சொல்லி மொத்தமாக வருகிற ஹத்தா இஃப்திர் என்று வருகிற பிரார்த்தனை சஹீஹானது. அப்ப எனவே அதனால தான் அல்லாஹ் தஆலா அந்த நோன்புடைய சட்டதிட்டங்களை சொல்கிற 2 வசனங்களுக்கு இடையில தான் வைதா சஅலக இபாதி அன்னி என்ற பிரார்த்தனை, அந்த துவா அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்றான். அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் க்பலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் அப்படி வந்து அங்க அல்லாஹ் தஆலா உஹில்ல லக்கும் லைலத்துஸ் ஸியாமி அர்ரஃபத், 2 நோன்புடைய சட்டத்தை சொல்ற 2 வசனத்துக்கும் இடையில 2 சம்பந்தமான விஷயத்துக்கு இடையில தான்
அல்லாஹு தாலா வைதா சஅலக இபாதி அன்னி என்ற வசனத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான். அதிலிருந்து சில அறிஞர்கள் சொல்வார்கள், நோன்புடைய காலத்தில் ஒரு மனிதன் பிரார்த்தனையை நோம்பினுடைய ஒரு அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நோம்பாளி துவா கேட்கலாம், எல்லா நிலையிலும் கேட்கலாம். அடுத்து இன்னும் ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ருப்ப அஷ்அத வ அக்பர் தி தம்ரைன் மதுஃபூன் பில் அப்வாப் லவ் அக்ஸம அலல்லாஹி லா பர்ரா. எத்தனையோ தலைவிரி கோலமாக மேனியெல்லாம் புழுதி படிந்த நிலையில், பரட்ட தலையோட மேனியெல்லாம் புழுதி படிந்த நிலையில் அவர்கள் வீடுகளுக்கு சென்றால், சில இடங்களுக்கு போனா, உயர்ந்த இடங்களுக்கு போனா அவர் தடுக்கப்படுவார். நீங்க வராதீங்க, நீங்க கொஞ்சம் பலவீனமானால் அல்லது நீங்க கொஞ்சம் அந்தஸ்துல குறைஞ்சாலும் சொல்லி தடுக்கப்படுவார். அப்படித்தானே? பெரிய சபைக்கு கொஞ்சம் நீங்க டீசெண்டா வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க சிலர். அப்படிப்பட்ட சிலர் இருப்பார்கள். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, புகாரில் வரக்கூடிய செய்தி. அவர்கள் அல்லாஹ்விடம் ஒன்றை கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுத்து விடுவான். அப்படி எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த சபையில கூட இருப்பாங்க. நமக்கு தெரியாது. நம்ம வெளி தோற்றத்தை வச்சு, பேச்சுக்களை வச்சு, அவருடைய செயல்பாடுகளை வச்சு வெளிப்படையில தீர்ப்பு சொல்லிடுவோம். ஆனால் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மனிதர்கள் அவர்கள் எந்த தோற்றத்தில் இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க வளமை எங்களோட வந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க கையை உயர்த்தினா அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தன்மையில் வாழுகிற பலர் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எத்தனையோ புழுதி படிந்த நிலையில் தலைவிரி கோலமாக வீடுகளுக்கு, வாசல்களுக்கு, தெருக்களுக்கு, மனிதர்களுடைய சபைகளுக்கு செல்கிற பொழுது அவர் தடுத்து நிறுத்தப்படுவார். கொஞ்சம் தள்ளி போங்க, முக்கியமானவங்க வரப்போறாங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்தப்படுவார். ஆனால் அவர் அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹி லா பர்ரா, அல்லாஹ்விடம் சத்தியம் செய்து ஒன்றை அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுத்துடுவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பாளி உடைந்த நிலையில் இருக்கிறான், நோன்பாளி பசித்த நிலையில் இருக்கிறான், தாகித்த நிலையில் இருக்கிறான், இஹ்லாஸோடு இருக்கிறான், உள்ளச்சத்தோடு இருக்கிறான், அல்லாஹுக்காக என்று இருக்கிறான். இவன் கேட்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நோன்பு காலங்களிலும் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நோன்பு ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரை அதிகமாக நோன்பு வைக்கணும். சிலர் என்ன செய்வாங்கண்டா, ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அந்த நோன்பு துறக்கிற வேலையில் துவா ஒன்று இருக்குது அப்படின்ற ஹதீஸை தவறாக விளங்கி கொண்டு என்ன செய்வாங்கடா, ஈச்சம்பழம் தண்ணியை குடிச்சு துவா கையை வசதிடுவாங்க. இது கூடாது சகோதரர்களே, இது மார்க்கத்துக்கு முரணான செயல். ரசூல்லா சொன்னாங்க, நீங்க இஷா தொழுகை தயாராக இருக்குது, அஷாவும் இருக்குது, இஷாவும் இருக்குதுன்னா ஃபப்தவு பில் அஷாண்டாங்க. அதாவது இஷா தொழுகை தயாராக, இஷா தொலை போறீங்க, அஷா சாப்பாடு முன்னுக்கு இருக்குதுன்னா என்ன செய்யணும்? நீங்க சாப்பாடை சாப்பிட்டு அது கூட தொழுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு நம்ம அதை வளமையாக்கிட கூடாது. இது சட்டம். அதாவது சாப்பாடை காக்க வச்சுட்டு பசியோட நீங்க தொழாதீங்க, நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிட்டு போட்டு ஆறுதலா தொழுங்கண்டாங்க. இது சும்மா வளமையான காலத்துல இப்படி என்றா வயிறு, அதாவது காலை ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் பசியோட இருந்துட்டு முன்னுக்கு கஞ்சி சமுசா பெட்டிஸ் எல்லாம் வச்சு போட்டு இவர் துவா கேட்ட மாதிரி இருக்குமா? அங்க தொழவே வேணாம். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இவருடைய தக்வா என்னண்டா, பசியோட இருந்து நீ சாப்பிடுன்னு சொல்லப்படுற இடத்துல துவா கேட்டுகிறார். இது கூடாது. அந்த இடத்துல சாப்பிட்றது தான் இபாதத். சாப்பிட்றது ஒரு இபாதத்து நினைக்கணும். நோன்பு துறக்கிறது ஒரு இபாதத்து நமக்கு தெரியணும். நம்ம நினைச்சிருக்கிறோம்னா சாப்பிட்றதெல்லாம் இபாதத்து இல்லை, சும்மா சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. அந்த இடத்துல நாங்க நோன்பை திறந்துட்டு நல்லா சாப்பிட்டு போட்டு அதுக்கு ஒரு டைம் தான் துவா கேளுங்க, அல்லது அதுக்கு முன்னால துவா கேளுங்க. அதுக்கு நேரம் ஒன்று கிடையாது. நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், அது தவறான வழிமுறை. அப்படி துவா கேட்கும் பொழுது மற்றவங்களுக்கு அது சங்கடமாக இருக்கும். இவர் என்னமோ பெரிய தக்குவா உள்ள மனிதர், இவருக்கு மட்டும் தான் இஸ்லாம் தெரியுன்ற மாதிரி கையேந்தி துவா கேட்டுக்கிட்டே இருப்பார். அந்த இடத்துல அது கூடாது, அது நபி வழிக்கு முரணானது, பிழை. அது நீங்க நோன்பு திறக்கிறீங்களா, தாராளமா அந்த இடத்துல சாப்பிட்றது தான் இபாதத்தை தவிர அந்த இடத்துல துவா கேட்கிறது சம்பந்தமாக நாம் தவறாக புரிந்து கொள்ள கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு நோன்பாளினுடைய பிரார்த்தனை அது நோன்பாளி நோம்பிருக்கிற காலமெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த இடத்துல தான் அவர் ஈச்சம்பழத்தையும் தண்ணியையும் குடிச்சுதான் துவா கேட்கணும், நீண்ட நேரம் அப்படி கெஞ்சி கேட்கணும் என்று எங்கேயும் கிடையாது. ரசூலாட வழிமுறையும் கிடையாது. ரசூலாட வழிமுறைக்கு மாற்றமானது என்பதையும் நான் புரிஞ்சு கொள்ளணும். சாதாரண வேளையிலேயே சாப்பிடுங்கன்னு சொன்ன மார்க்கம், நீ பசித்திருந்து நாள் முழுக்க பசித்திருந்து போட்டு அந்த நேரத்துல நீ துவா கேளுன்னு சொல்லுமா? அந்த இடத்துல சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நோன்பாளினுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி தான் பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் கேட்கிற பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா மாத இப்னு ஆதம் இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அமல்கள் எல்லாம் அவனோட துண்டிக்கப்படும். அதுக்கு பிறகு எதுவுமே அவனால செய்ய முடியாது. கபருக்குள்ள வைக்கப்பட்டால் வேற எதுவுமே செய்ய முடியாது. ஆனா 3 விடயங்களை தவிர, ஒன்று இல்முன் யுன்தஃபா பிஹி, அவர் கற்றுக் கொடுத்த பயனுள்ள கல்வி. அவருக்கு இல்ம் இருந்தது, அதை கற்றுக் கொடுத்தார். எங்கிட்ட இல்ம் என்ன, இல்ம் அப்படின்னா என்ன, அவர் ஆலிமா இருக்கணும், மதரசா போய் படிக்கணும் என்பது கிடையாது. அப்படின்னா படிக்கக்கூடாது அந்த எல்லாம் இல்லை. இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்காக சொல்றேன். கல்வி கற்கணும், மார்க்கத்தை அறியணும்,
மார்க்கத்தை அறிஞ்சவங்க மௌலவி சர்டிஃபிகேட் எடுத்தவங்க தான் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்பது கிடையாது. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, உங்களுக்கு தெரிஞ்சதை ஆதாரபூர்வமானதை தெரிஞ்சதை மட்டும் சொல்லிக் கொடுங்க. தெரியாததுல எல்லாம் கையடிக்க போகவும் கூடாது. ரெண்டையும் விளங்கிக்கொள்ளணும். தெரிஞ்சதை மறைக்கவும் கூடாது, தெரியாத விஷயத்தை எல்லாம் கையடிக்கவும் போகக்கூடாது. அப்போ நாம் இல்முன் யுன்தஃப பிஹிண்டா, ஒரு ஆள் வாரார், உங்களுக்கு சலான் சொல்லாமல் இப்படி போறாரு. அப்போ நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். நான் உங்களை சலான் சொன்னேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லாமல் போறீங்க. சலாம் சொன்னால் அதுக்கு பதில் சொல்றது வாஜிப். இப்படி சலான் சொன்னால் அதுக்கு நன்மை இருக்குது, உங்களுக்கு தெரியுது, சொல்லி கொடுக்குறீங்க, அன்பா சொல்லி கொடுக்குறீங்க. அவர் அதுக்கப்புறம் காண்ற ஆளுக்கெல்லாம் சலான் சொல்றாரு. நீங்க சலாம் சொல்லி அவர் கணக்கெடுக்காம போயிட்டார், அல்ல அவர் சலாம் சொல்லாம வந்துட்டாரு, நீங்களும் சலாம் சொல்லாம இருந்துட்டீங்கண்டா நீங்க சொல்லி கொடுக்கணும். எப்படி? நான் சலாம் சொல்லணும், நீங்க பதில் சொல்லணும், அல்லது நீங்க சலாம் சொல்லணும், நாங்க பதில் சொல்லணும். இப்படி நாங்க 2 பேரும் இதை அமல் செய்வோம் அன்பா சொன்னா ஏற்றுக்கொள்ளாம இருப்பாங்களா? அப்ப சலாம் யாரை கண்டாலும் நீங்க சலாம் சொல்லுங்க, சலாத்துல சிறப்பு இதுதான். அப்ப அதுக்கு பின்னால் அவர் யாருக்கெல்லாம் சலாம் சொல்லுவாரோ, மௌத்தாகிற வரைக்கும் அவர் யாருக்கெல்லாம் படிச்சு கொடுப்பாரோ அவர்கள் சலாம் சொல்ற வரைக்கும் உங்களோட கபருக்கு இந்த நன்மை வரும். நாம் ஏன் தவற விடுறோம்? அதை அது அவங்க பார்த்துக்குவாங்க, நாங்கள் ஏன் இதை சொல்லணும்? சிலருக்கு சொல்லி கொடுக்க போனால் பிரச்சனை அப்படின்னா அதை விட்டுருங்க. நீங்கள் அவரை அவர் கொஞ்சம் தான் படிச்சிருப்பார், ஆனால் அவர் மௌலவிய அறிஞர்களை விட இமாம் புகாரியை விட அதிகமாக அவர் பேசுவார். அப்படின்னா நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது, வேண்டாம், அது பிரச்சனையை உண்டாக்கிடும். அப்போ ஒரு ஆளுக்கு தெரிய இல்லை, அவர் தெரிஞ்சு கொள்ள வாரம்னா சொல்லி கொடுங்க. இப்போ ஒரு ஆள் தும்முறார், சும்மா இருக்கிறார், அப்போ நம்ம சொல்லிக் கொடுங்க. தும்முறா என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அதை கேட்டுக்கிற இரஹமுக்கல்லாஹ் சொல்லணும். அப்படி சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சா சொல்லிக் கொடுக்கணும். இங்க இருந்து இல்முன் யுன்தஃப பிஹி, அதன் பின்னால் அவர் குர்ஆனை படிச்சு கொடுத்தார், தஃப்சீரை படிச்சு கொடுத்தார், ஹதீஸை படிச்சு கொடுத்தார், ஃபிக்ஹை படிச்சு கொடுத்தார், தாரீഖை படிச்சு கொடுத்தார், சீராவை படிச்சு கொடுத்தார். அவர் உலமாக்குடைய சபைகளில் இருந்து பேசினார், மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார், 4-5 புத்தகங்கள் எழுதினார், பல உரைகள் பல விடயங்களை ஆதாரபூர்வமாக சொல்லிக் கொடுத்தார். எல்லாம் வரும் இல்முன் யுன்தஃப பிஹி. அப்ப எனவே இதை ரசூல சொன்னாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்டா, நாம் இல்லை கவனம் எடுக்கணும். 2வது சதகா ஜாரியா, நிலையான தர்மம், இது கபருக்குள்ள வரும். 3வது சொன்னாங்க வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, சாலிஹான குழந்தை பிரார்த்தித்தா கபருக்குள்ள வரும். அது துண்டிக்கப்படாதுன்னு சொன்ன அர்த்தம் என்ன? அது ஏற்றுக்கொள்ளப்படும். துண்டிக்கப்படாது அப்படின்னு அர்த்தம் என்ன? கபருக்குள்ள வரும். வலதுன் சாலிஹ் யதுஉ லஹு, சாலிஹான பிள்ளை பிரார்த்தித்தால் அந்த துஆ அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் கபருக்குள்ள வைக்கப்பட்டால் அந்த மனிதருடைய சொர்க்கத்துல தரஜா உயர்ந்து கொண்டே போகும். சொர்க்கத்துல தரஜா உயர்ந்துகிட்டே போகும். அவருக்கு தெரியாது, நான் இந்த அமலெல்லாம் செய்ய இல்லையே, இந்த அமலெல்லாம் நான் செய்ய இல்லையே அல்லாஹ், நான் இந்த விடயங்கள்லாம் செய்யலை, எனக்கு இந்த அமலாம் மேலதிகமாக வர மாதிரி இருக்குதே என்று அவர் கேட்கிற பொழுது அவருக்கு பதில் சொல்லப்படும், உன்னோட பிள்ளை உனக்காக செய்கிற இஸ்திக்ஃபார் என்று சொல்லப்படும். இந்த ஹதீஸ் இப்னு மாஜா அவரது ஸஹீஹுல் அல்பானி ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அப்ப உங்களோட பிள்ளை உனக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறது, அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்கிறது, அதனால் சொர்க்கத்தில தரஜா உனக்கு உயர்த்தப்படுகிறது, பிரார்த்தனை செய்கிறது, உனது அந்தஸ்து கூட்டப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மரணித்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்கிற மிகப்பெரிய வணக்கம், மிகச் சிறந்த வணக்கம் அத்வா. துவா செய்யணும், அதிகமா செய்யணும். யா அல்லாஹ், இந்த துவாவுக்குள்ளே இஸ்திக்ஃபார் வந்துடும், யா அல்லாஹ் என் தந்தையை மன்னித்து விடு யா அல்லாஹ். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமாக நாம் என்ன செய்யணும்? எங்களுடைய பெற்றோர்களுக்கு பிரார்த்தனை செய்யணும். உயிரோடையும் செய்யணும், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இது உயிரோடு இருந்தாலும் செய்யணும், மரணிச்சாலும் செய்யணும். உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் கொடுக்குற ரஹ்மத் அது நல்ல முறையில் அல்லாஹ் கொடுப்பான். மரணிச்சப்புறம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை. உயிரோடு கொடுக்குற ரஹ்மத் அது ஒரு வகையான ரஹ்மத், மரணிச்ச பொழுது அல்லாஹ் கொடுக்குற ரஹ்மத் அது ஒரு வகையான ரஹ்மத். அல்லாஹ் கருணை காட்டி மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுப்பான். இந்த உலகத்தில் அல்லாஹ் அந்த தாய் தந்தைக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பான். எனவே ஒரு பிள்ளை தாய் தந்தைக்காக கேட்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்திகளின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எப்பொழுதும் எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு அல்லாஹ்விடம் துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், என்ற தாய் தந்தையர்களுக்கு நீ அருள் செய்யா அல்லாஹ். தாய் தந்தையர்களுக்கு துவா கேட்க 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 அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய துவாவை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். இந்த விடயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. இதை விளங்கப்படுத்தலாம். அடுத்ததாக இன்னொரு செய்தி இருக்கிறது. நீங்க ஒரு முஃமினுக்காக, முஸ்லிமுக்காக நீங்க துவா செஞ்சால், நீங்க துவா செய்யற மாதிரி அவருக்கு துவா செய்யுங்கள், அது உங்களுக்கு கிடைக்கும். அது யாருடைய துவா தெரியுமா? உங்களுக்கு மலக்குடைய துவா கிடைக்கும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துவா செய்யறான். எப்படி துவா செய்யறான்? யா அல்லாஹ், இவரை மன்னிச்சிரியா அல்லாஹ், அவருக்கு உதவி செஞ்சு விடியா அல்லாஹ், அவருக்கு இந்த தேவை இருக்குதுயா அல்லாஹ், அதை பூர்த்தி செஞ்சு கொடுன்னு நான் துவா செய்கிறேன். அப்போ அல்லாஹு தஆலா இடத்துல நான் ஒருவருக்காக துவா செய்யும் பொழுது
மலக்கு ஒன்று எனக்கு பக்கத்தில் இருந்து ஆமீன் என்று சொல்லி வலக்க பிமிசில், உனக்கும் அது போன்று கிடைக்கட்டும் என்று ஆமீன் என்று சொல்லி போட்டு அவர் எனக்காக துவா செய்கிறார். நாங்கள் இன்னொரு ஆளுக்காக வேண்டி துவா செஞ்சா நிராகரிக்கப்படாத துவா, மலக்குமார்களோட துவா எங்களுக்கு கிடைக்குது. நாங்கள் இன்றைக்கு அடுத்தவங்களுக்கு துவா செய்கிற பழக்கத்தை உண்டாகிக்கொள்ளணும். அடுத்தவங்களுக்கு துவா செய்கிறத அந்த பழக்கத்தை உண்டாகிக்கொள்ளணும். யா அல்லாஹ், இந்த அடியான் இருக்கிறார், இவருக்காக ஒரு ஆள்கிட்ட பேரை சொல்லி நாங்கள் எங்களுக்கு தேவையான நெருக்கமான ஒரு நண்பர், அவரை பற்றி நாங்கள் துவா கேட்குறோம். அல்லது ஒரு சமூகத்தை பற்றி துவா கேட்குறோம், யா அல்லாஹ் இவர்களுக்கு யா அல்லாஹ் நீ அருள் செய்ய அல்லாஹ். எல்லா மக்களுக்கும் துவா செய்கிற பழக்கம். அப்போ ஒரு ஆளுக்கு நீங்கள் துவா கேட்டா வலக்க பிமிசில்னு அந்த மலக்கு சொல்றாருண்டால், நாம் எல்லா மக்களுக்கும் துவா கேட்டா யா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் அருள் செய்யண்டா, அந்த மலக்கு வலக்க பிமிசில் அது போன்று உனக்கும் கிடைக்கட்டும் என்றா, எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்குற அருளை எனக்கு அல்லாஹ் செஞ்சான் தந்தானண்டா எப்படி இருக்கும்? அன்புக்குரிய சகோதரர்களே, துஆவுடைய விஷயத்துல கஞ்சத்தனப்படக்கூடாது. நிறைய கேளுங்க, எல்லாருக்கும் கேளுங்க, எல்லாரும் நல்லா இருக்கட்டும். இந்த பொறாமை, வஞ்சகம் இது இருக்கவே கூடாது. யார் அடுத்தவங்களுக்காக பிரார்த்திக்கிறாரோ அவர் மலக்குடைய பிரார்த்தனையை பெறுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, மலக்குடைய அந்த மலக்குமாருடைய பிரார்த்தனையை பெறுகிற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதே மாதிரி தான் ஒரு ஆளை நீங்க நோய் விசாரிக்க போனால், ஒரு ஆள் மரணப்படுக்கையில் இருக்கிறார் ஒரு ஹதீஸ்ல, அதே மாதிரி மரணப்படுக்கையில் அல்லது உயிர் பிரிகிற நேரம் அது ஒரு செய்தி வருது. பொதுவாக நோயாளியை விசாரிக்க சென்றால் நல்ல வார்த்தையை நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் வர ஹதீஸ். நீங்க நல்ல வார்த்தையை சொல்லுங்க, ஏன் நீங்கள் சொல்வதற்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள் என்று வருகிறது ஹதீஸ்ல, முஸ்லிம்ல வருது. அப்ப நீங்க சொல்றது நல்லது சொல்லுங்க. ஏன் ரசூலா என்ன ஒரு நோயாளியை சந்திக்க போனா நல்ல வார்த்தை, அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபா தருவான், மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுவாங்க. அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை அவசரமா தருவான். பார்த்துட்டு நாங்க ஏதோ தப்பு தவறா பேசிடக்கூடாது. நோயாளிகளை விசாரிக்க போறதுல பெரிய ஒழுங்குகள் இருக்கிறது. நாம போய்த்து நாங்க நினைச்சிட்டு இது இப்படி ஆயிருக்குமோ அது அப்படி ஆயிருக்குமோ, அங்க போறவரெல்லாம் டாக்டர், அப்படி ஆயிடக்கூடாது. நல்ல வார்த்தையை சொல்லுங்க, ஆமீன், மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுவாங்க. இவருக்கு 2-3 நாளைக்கு தான் இருப்பார் போல விளங்குதுன்னு வெளியே வாரோம்டா அங்க ஆமீன். ஏன் நாங்க அப்படி செய்யறோம்? அல்லது யா அல்லாஹ் இவருக்கு யா அல்லாஹ் நல்ல ஷிஃபா கொடுத்து துஆ கேளுங்க, அல்லது இவருக்கு ஷிஃபா கிடைக்கட்டும் நீங்க சொன்னீங்கன்னா மலக்குமார்கள் ஆமீன் சொல்வார்கள். இது தெளிவாக நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த இடத்துல நீங்க கேட்கிற துஆ அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி அந்த தொடர்ல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தான், சேவல் கூவுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க வஸல்லல்லாஹு மின் ஃபத்லி, அல்லாஹ்விடம் அவனுடைய அருளை கேளுங்கன்னு சொன்னாங்க. இதா சமிஅத்தும் சியாஹத்தீகா, அதாவது சேவல் கூவுறது கிடையாது. புகாரி முஸ்லிமில் வர ஹதீஸ், சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் வர ஹதீஸ். சேவல் கூவுற வேளையில் நீங்க துஆ கேளுங்க, ஏன் அது மலக்கை பார்க்கிறது அப்படின்னு சொல்லி செய்தி வருது. அப்ப சேவல் கூற வேளைகள் அது எல்லா நிலையிலும், சேவல் கூதுன்னு வருதா அது எல்லா நிலைகளிலும். சேவல் கூற சப்தத்தை நீங்க கேட்டால் அல்லாஹ் இடத்துல அவனுடைய அருளை கேளுங்கள். நம்ம யோசிப்போம் என்ன இது அப்படின்ட்டு. ரசூலா சொன்னாங்களா துஆ கேட்போம், அல்லாஹ்விடம் அவனுடைய அருளை கேட்போம். ஏனென்றால் நீங்க கேளுங்கன்னு ரசூலா சொன்னாங்க, இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். சேவல் கூவுகிற பொழுது நாம் துஆ கேட்க வேண்டும். இந்த பழக்கத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். நமக்கு எது தேவையோ அதை நாங்கள் கேட்க வேண்டும். துஆ கேட்கிற நல்ல பழக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நாம் இப்படியே போனால் நிறைய சந்தர்ப்பங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல இடங்களை சொன்னாங்க. துஆ கேட்கிற சந்தர்ப்பங்கள், துஆ கேட்டால் அங்கீகரிக்கப்படுற சந்தர்ப்பங்கள், இப்படி இன்னும் நீங்க வேற பயான்கள்ல வேற உரைகள்ல இன்னும் எடுத்து பார்த்தால் நிறைய வரும். ஆனால் இந்த இடத்துல முக்கியமான, இன்னும் 5 நிமிஷம் இருக்கிறதுனால அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். என்ன துஆக்கள் கேட்டாலும் எந்த பிரார்த்தனை கேட்டாலும் நாங்க அடிப்படையாக சில அம்சங்களை வாழ்க்கையில கடைபிடிக்கணும். ஒன்று, எங்களுடைய அகீதா சரியா இருக்கணும். நான் எல்லா உரைகளையும் பொதுவாக சொல்ற முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் சொல்லப்பட வேண்டிய விஷயம், நம்மளோட நம்பிக்கை சரியா இருக்கணும். துஆ கேட்கறது பெரிய விஷயம் இல்லை. துஆ கேட்கிற ஒரு மனிதர் சமாதிட்ட போய் கேட்கிறாரு, கபரிட்ட போய் கேட்கிறாரு, ஆனா துஆ தான் கேட்கிறார். என்ன பிரயோசனம்? என்ற ரப்பிட்ட கேட்கிறது, நான் ரப்ப சரியா விளங்கிக் கொள்ளணும், அகீதா சரியா இருக்கணும். ரெண்டாவது, இத்திபா உர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி கேட்கணும். துஆ கேட்கிறேன்னு சொல்லி ஒரு ஆள் துஆ கேட்கிறார், பின்னால் உள்ளவங்க ஆமீன் சொல்றாங்க, அப்படியே ஒரு பிதஅத்தை உருவாக்கி செய்யறாங்கன்னா அது கூடாது. ரசூலுல்லாஹ்வை இத்திபா செய்யணும். ரெண்டாவது என்ன? இத்திபா உர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்னென்றால், நாங்க கேட்கிற துஆவை உறுதியா கேட்கணும். இதா தா அஹதுக்கும் ஃபல்யஅஸிமில் மஸ்அலா, நீங்க கேட்டா உறுதியா கேளுங்க. நிறைய பேர் உங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், அல்லாஹ் நாடினா உங்களுக்கு அருள் செய்யட்டும், இன்ஷா அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. துஆவுல நாடினால் என்பது கிடையாது. அலைஜா, அப்ப அல்லாஹ்ட்ட உறுதியா கேட்கணும். யா அல்லாஹ் எனக்கு இத்தா, யா அல்லாஹ் உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையில கேட்கணும். அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையில.
அல்லாஹ் இடத்துல உறுதியா கேட்கணும். ரெண்டாவது அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையில கேட்கணும், துவா கபூலாகும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்க எங்கட பொருளாதாரத்தை ஹலாலாக்கி கொள்ளணும். நீங்க ஹராமான வழியில சம்பாதிச்சு துவா கேட்டா துவா கபூல் செய்யப்படாது, துவா கபூல் செய்யப்படாது. நாங்க இந்த நேரத்தில் துவா கேட்டோம், சுபூல கேட்டோம், தஹஜ்ஜுதுல கேட்டோம், சுஜூதுல கேட்டோம், இந்த நேரத்தில் கேட்டோம், அந்த நேரத்தில் கேட்டோம், அப்படி கேட்டோம், இப்படி கேட்டோம், நிறைய கேட்டோம். நான் கவனிச்சு கேட்கிறேன், ஆனா அல்லாஹ் கபூலாக்குற இல்லையே என்று சொன்னா நாங்க இதை பார்த்துக்கணும். எங்களோட அக்கீதா சரியா இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையில் நாங்க அமல்களை துவாக்களை கேட்கிறோமா? அல்லது அதே மாதிரி எங்களுடைய துவாக்களை உறுதியோட கேட்கிறோமா? அல்லாஹ் பதிலளிப்பான நம்பிக்கையில கேட்கிறோமா? அதே மாதிரி எங்களோட பொருளாதாரம் ஹலாலா இருக்குதா? ரசூல் ஒரு மனிதரை பத்தி சொன்னார். இது நீண்ட ஹதீஸ், விளங்கப்படுத்த வேண்டிய ஹதீஸ், சுருக்கமா சொல்லேன். சும்ம தக்கர ரஜுல் யுதீலு ஸஃபர் அஷ்ஷத வ அக்பர் யமுத் யதைஹி இலஸ் ஸமா யா ரப் யா ரப் வமத்அமு ஹராம் வமஷ்ரபு ஹராம் வமல்பஸு ஹராம் வகுதிய பில் ஹராம் ஃபஅன்ன யுஸ்தஜாபு லிதாலிக். ஒரு மனிதரை பத்தி ரசூல் சொன்னாங்க, அவர் நீண்ட பயணம் போறார். யுதீலு ஸஃபர் அஷ்ஷத வ அக்பர், தலை விரிகோலமாக புழுதி படிந்த நிலையில போறார். யமுத் யதைஹி இலஸ் ஸமா, வானத்தின் பக்கம் கையை உயர்த்துகிறார். யா ரப் என்று அழைக்கிறார். இந்த நாலும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுற சந்தர்ப்பம். ஒன்று பிரயாணி, ரெண்டாவது தலைவிரிகோலமா புழுதி படிந்த நிலையில் இருக்கிறார், ரெண்டாவது துவா ஏற்றுக்கொள்ளப்படுற சந்தர்ப்பம். அடுத்தது யாரப் என்று அழைத்தால் அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்வான ஹதீஸ் வருது. இது மூன்றாவது துவா ஏற்றுக்கொள்ளப்படுற சந்தர்ப்பம். நாலாவது யமுத் யதைஹி இலஸ் ஸமா, கையை உயர்த்துகிறார். மூணாவது யமுத் யதைஹி இலஸ் ஸமா, கையை உயர்த்துகிறார். கையை உயர்த்தி துவா கேட்டால் அல்லாஹ் அதை வெறுமையா விடுவதற்கு வெட்கப்படுகிறான். நாலாவது யாரப் என்று அல்லாஹ் அழைக்கிறார், அதுவும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுற சந்தர்ப்பம். இந்த நாளும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுற சந்தர்ப்பமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மத்அமுஹு ஹராம், அவர் சாப்பிடுவது ஹராத்தை சாப்பிடுறார். ஒன்று ஹராத்தை சம்பாதிச்சு சாப்பிடுறார், ஹராமான முறையில் சாப்பிடுறார். அவரை குடிபானம் மஷ்ரபு ஹராம், அவர் குடிக்கிறது ஹராம், அதாவது ஹராமான முறையில் சம்பாதிச்சு குடிக்கிறார். வமல்பஸு ஹராம், அவர் அணிந்திருக்கிற ஆடை ஹராம். வகுதிய பில் ஹராம், ஹராத்தை கொண்டு வயிறு நிரப்பியிருக்கிறார், வாழ்க்கையை நிரப்பியிருக்கிறார். அப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இப்படி துவா கேட்கிற, துவா ஏற்றுக்கொள்ளப்படுற இப்படி சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் இவர் துவா கேட்டா ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ், ரெண்டு மாதிரி வருது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ், இவருக்கு எப்படி துவா ஏற்றுக்கொள்ளப்படும், இவருடைய துவாக்கு எப்படி பதில் கிடைக்கும், இவருடைய துவா எப்படி அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஹலாலான உழைப்பு இருக்கணும். வட்டியோட சம்பந்தப்படுறார், அடுத்தவனுக்கு பொல்லு வைக்கிறார், கடன் கொடுக்காம இருக்கிறார், ஹராமான முறையில் உழைக்கிறார், அடுத்தவரை ஏமாத்தி அடுத்தவனுக்கு அநியாயம் செய்து சம்பாதிச்சுங்கிறார், அடுத்தவனுடைய சொத்தை சூறையாடி வைத்திருக்கிறார், அல்லது அனந்தர சொத்து பங்கு இல்ல நானாக்கு போண்டிய தம்பி எடுத்து வச்சு கொண்டிருக்கிறார், தம்பியை எடுக்க வேண்டியதை நானா எடுத்து பறிச்சு வச்சு கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் ஹராத்தை வச்சு கொண்டிருந்தால் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, எவ்வளவு துவா கேட்டாலும் சரி. அதே மாதிரித்தான் இதை இன்னும் விளங்கப்படுத்திட்டு போகலாம். கடைசியாக ஒரு விஷயம், இது அடிப்படையான விஷயம், குடும்ப உறவை துண்டித்தவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, அவருடைய அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக குடும்ப உறவை துண்டிச்சு கொள்றோம். பாப்பாவோட பேசுறது இல்லை, உம்மாவோட பேசுறது இல்லை, சொந்த தங்கச்சியோட பேசுறதில்ல, சொந்த நானாவோட பேசுறதில்ல. என்ன காரணம் என்றா சின்ன சின்ன பிரச்சனைகள், புரிந்துணர்வு இல்லாமை. அதாவது யாரோ எந்த ஒரு விஷயத்தை யாருக்கோ சொல்லியிருப்பார், நாலாவது நபர் வந்து சொல்லி கேட்டு குடும்பத்துக்குள்ள சின்ன பின்னமாக இருக்கும். சொந்த தாத்தா தங்கச்சியோட, தங்கச்சி தாத்தாவோட, தாத்தா தங்கச்சி உம்மாவோட, உம்மா வாப்பாவோட, வாப்பா உம்மாவோட பேசுறது இல்லை, குழப்பம். சின்னம்மாவோட பேசுறதில்ல, பெரியம்மாவோட பேசுறதில்ல, சின்ன சின்ன விஷயங்களுக்காக. யார் குடும்ப உறவை துண்டிக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். யார் குடும்ப உறவை துண்டிக்கிறாரோ அவருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவருடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படாது. அன்புக்குரிய சகோதரிகளே, குடும்ப உறவை துண்டித்திருப்பவர்கள் குடும்ப உறவை சேர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு சிறந்த காலம் ரமலானுடைய காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு மனிதன் ரமலானுடைய காலம் வந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில ரமலான் அவரை விட்டு செல்கிறதோ, அவர் ரமலானை விட்டு செல்கிறாரோ, அவர் நாசமாகட்டும்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சாபமிட தெரியாத, சபிக்க தெரியாத, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையால வாயால சபிக்கப்பட்ட ஒரு சமூகம் இருக்குன்னா பாவம் மன்னிக்கப்படாதவங்க. பாவம் மன்னிக்கப்படணும்டா நாங்க இஸ்திக்பார் செய்யணும், இஸ்திக்பார் ஏற்றுக்கொள்ளப்படணும்டா எங்களோட குடும்ப உறவு சீரா இருக்கணும். உங்களுக்கு உங்களோட உம்மா என்ன அநியாயம் செஞ்சாலும் சரி, உங்களோட வாப்பா என்ன அநியாயம் செஞ்சாலும் சரி, உங்களோட தங்கச்சி தாத்தா அநியாயம் செஞ்சாலும் சரி, நீங்க மன்னிச்சு வாழுங்க, விட்டு கொடுங்க. அல்லாஹு தஆலா நிச்சயமாக உங்களை மன்னிப்பான். எனக்கு அல்லாஹ்வோட மன்னிப்பு தேவை, ஏண்ட துஆ ஏற்றுக்கொள்ளப்படணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உறவுகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரிஞ்சிருந்தா, உம்மா அப்பா வச்சுக்கொண்டா, வாப்பா அப்பா வச்சுக்கொண்டா, நீங்க மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்பதால எந்த ஒன்றும் குறைஞ்சு போகாது, உங்களோட கண்ணியம் கூடும்னா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ரசூலா சொன்னாங்க, நீங்க மன்னிப்பு கேட்கறதுனால, மன்னிப்பு கொடுக்கறதுனால உங்களோட கண்ணியம் தான் கூடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு குடும்ப உறவை துண்டித்து இருந்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே இந்த அடிப்படைகளை கருத்தில் கொண்டு இந்த சந்தர்ப்பங்களிலும் இந்த நேரங்களிலும் அல்லாஹ்விடம் உறுதியாக துவா கேட்க வேண்டும். நல்லெண்ணத்தை அல்லாஹ்விடத்துல நல்லெண்ணத்தை வச்சு கேட்கணும். அல்லாஹ் எப்பொழுதும் என் துவாவை ஏற்றுக்கொள்வான் நல்லெண்ணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளிலும் என் ரப் என்னோட இரக்கமா இருக்கிறான்னு சொல்லி உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளணும். ஆனா இந்த லன்னி அபுதீபி, என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அப்படிதான் நான் நடந்து கொள்வேன். அல்லாஹ் என்ன சொல்றான் ஹதீஸ் குத்ஸில, என்னை பற்றி என்னுடைய அடியான் என்ன நினைக்கிறானோ அது போல நான் நடந்து கொள்வேன். ஒரு அடியான் நினைக்கிறான் அல்லாஹ் எனக்கு தரமாட்டான், தரமாட்டான். அல்லாஹ் எனக்கு தருவான், அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எந்த நிலை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹ் எனக்கு பதில் அளிப்பான் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் அல்லாஹ்விடத்துல துவா கேட்கணும். எங்களுக்கு மத்தியில இருக்கிற விடயங்களை, எங்களை துவாவோட சம்பந்தப்பட்ட அடிப்படை அம்சங்களை சீர் செய்து நாம் அல்லாஹ்விடம் எந்நேரமும் துவா கேட்கிற மனிதர்களாக, எல்லா நேரமும் துவா கேட்கிற மனிதர்களாக நாங்கள் ஆக வேண்டும். அந்த துவாக்களின் மூலமாக அல்லாஹோடு தொடர்புல இருக்கக்கூடிய நல்ல சாலிஹான மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.